மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 43. பிரியா சென்ற திசையையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் நந்து. சில நொடிகள் தான் தாமதித்தான். அவசரமாக புகைப்படத்தை டீப்பாயின் மேல் வைத்துவிட்டு தன் பையை சோஃபாவில் கழற்றி எறிந்துவிட்டு வேகமாக அவள் பின்னாலேயே ஓடினான். அவள் வாசல் கதவை திறக்கும் முன் அவள் கையை பிடித்து இழுத்து திண்ணையின் அருகே மறைவாக நிறுத்தியவன், பிரியா, என்ன பண்ற நீ என்றான். அழுத்தமாக அவனை பார்த்து கேட்டாள், ஏன், என்ன ஆச்சு? நீ என்ன அந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு போற? வேற என்ன சொல்லணும்? அப்போ என்னையே சுத்தி சுத்தி வந்தது, லவ் பண்றேன்னு சொன்னது, முத்தம் கொடுத்ததெல்லாம் என்ன? சில நிமிடங்கள் அவனை ஆராய்ச்சியாக பார்த்தவள், வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்ன? அண்ணன்கிட்ட என்னால சொல்ல முடியும், உங்களை நான் லவ் பண்றேன், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் அவர் உங்களை கூப்பிட்டு கேட்பாரு, அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இது வரைக்கும் என்கிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லையே. எதை நம்பி அவர்கிட்ட பேச சொல்றீங்க? ஒருவேளை அண்ணன் உங்ககிட்ட கேட்குறப்போ எனக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் அவங்க முகத்துல முழிக்க முடியுமா? இந்த வீட்டுக்குள்ள தான் வர முடியுமா? நீங்க எனக்கு கிடைக்கிறீங்களோ இல்லையோ, என்னால இந்த குடும்பத்தை இழக்க முடியாது. நீங்க என் லைஃப்ல இல்லைன்னாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த வீடும் இங்க இருக்கிறவங்களும் வேணும். அதனால தான் அமைதியா போறேன் என்றவள் அவன் கையை உதறிவிட்டு அவன் பதிலுக்காக காத்திருக்காமல் வாசலை தாண்டி சென்று தன் வண்டியை உயிர்ப்பித்து எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள். சில நிமிடங்கள் அப்படியே சிலையாக சமைந்து நின்றான் நந்து. சத்யாவின் குரல் கேட்ட பின் நிகழுலகிற்கு வந்தான். நந்து, வரேன் அண்ணி. உள்ளே சென்றான். எங்க போயிட்ட? வந்ததும் கை கால் கூட கழுவல, பேக் கூட இங்கேயே வச்சுட்டு எங்க போயிட்ட? போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அண்ணி என்றவன் அவள் முகத்தை தயக்கமாக பார்த்தான். என்ன நந்து, சொல்லு. மென்று விழுங்கி எதையும் சொல்ல தோன்றாமல், ஒண்ணுமில்ல அண்ணி என்று விட்டு தன் பையை எடுத்துக்கொண்டு தன் அறைக்குள் சென்று விட்டான். வீட்டிற்கு சென்ற பிரியாவிற்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது. தன்னை தானே எவ்வளவு சமாதானம் செய்ய முனைந்தும் அவளால் அது முடியவில்லை. கோபமாக உள்ளே நுழைந்தவளை பார்த்து கேட்டார் யசோதா, எங்கடி போன இவ்வளவு நேரம்? நவநீதன் வீட்டுக்கு தானே போன? ஆமா. அவள் முகத்தில் இருந்த இறுக்கம் கண்டு, என்ன ஆச்சு? மறுபடியும் நவநீதன் கூட சண்டையா? எப்ப பாரு உனக்கு இதே வேலை, இன்னும் சின்ன குழந்தைங்களா 2 பேரும் என்று அவர் அறிவுரையை ஆரம்பிக்க, அம்மா ப்ளீஸ் போது நிறுத்துங்க, எனக்கு வேற என்ன வேலையே இல்லையா? அவன்கிட்ட சண்டை போடுறது மட்டும்தான் வேலையா என்று எரிச்சலாக சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று கதவை டொப்பென்று மூடிக்கொண்டாள். இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு கோபமா போறா என்று தனக்குள் புலம்பியபடி வேலையை தொடர்ந்தார் யசோதா. தன் கட்டிலில் சென்று அமர்ந்தவள் முழங்கால்களை கட்டி கொண்டு கண்ணீரை அடக்க முயன்று கொண்டிருந்தாள். தன் செல்போனை எடுத்து நவநீதனை அழைத்தாள். என்னடி, எதுக்கு இப்போ கால் பண்ற? மந்த் எண்டுடி, தலைக்கு மேல வேலை இருக்கு, தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத என்றான் கோபமாக. அவள் அமைதியாக இருக்கவும் ஏதோ உணர்ந்தவன் 5 மினிட்ஸ் என்று உடன் இருந்தவர்களிடம் தெரிவித்துவிட்டு எழுந்து வெளியில் வந்து நின்று பேசினான். பிரியா, என்ன ஆச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? அவன் கேட்டதும் அவள் கண்கள் நீரை சிந்த தொடங்கின. நவநீதா, குரல் உடைந்து அவள் அழைக்க, ஏய் என்னடியாச்சு? என்னன்னு சொல்லுடி, என்ன டென்ஷன் பண்ணாத என்றான் பதட்டமாக. முரளி அண்ணன் உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்டாரு நவநீதா, எல்லாமே பேசி முடிச்சிட்டாராம். உங்க அண்ணனுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணமே ஏற்பாடு பண்ண போறாங்களாம். திகைத்தான் நவநீதன். அண்ணன் என்ன சொன்னாரு? வீட்டில் நிகழ்ந்ததை கூறினாள் பிரியா. இதுக்கு தாண்டி அப்பவே தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். ஏன் அவர் அண்ணன்கிட்ட சொல்ல மாட்டாரா? நீ தான் சொல்லணுமா? இதை பாரு, அவருக்கு வேணும்னா அவர் சொல்லட்டும், இல்லைன்னா யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு போகட்டும். நீ அமைதியாயிரு. நீ வேணும்னு கூட ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாதவரை கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற? டேய் என்றாள் கோபமாக, உனக்கு அவரை பத்தி தெரியாதா? அவருக்கு நீ இது வரைக்கும் அண்ணன் கிட்ட எதுவுமே கேட்டதில்லையே, அதுக்குன்னு இந்த விஷயத்துல கூட அப்படியே இருப்பாரா? நவநீதா, நீ ஏதாச்சும் பண்ணுடா. நேர்ல வந்தன்னா பளிச்சு பளிச்சு 4 வைப்பேன் பிரியா, பேசாம அமைதியாயிரு. என்னால முடியலடா, அழுகையா வருது. அப்போ அழு என்று விட்டு அழைப்பை துண்டித்தான் நவநீதன். போனை கட்டிலில் வீசியவள் சத்தம் இல்லாமல் முழங்காலில் தன் முகத்தை புதைத்து கொண்டு அழத் தொடங்கினாள். நவநீதன் இரவு வீட்டிற்கு வரும்போது 9 மணி ஆகியிருந்தது. அஸ்விதா விழித்திருக்கவே அவளை தூக்கி கொஞ்சினான். என்னடா இந்நேரம் வரைக்கும் முழிச்சுக்கிட்டு இருக்க? உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டு குட் நைட் சொல்றதுக்கு தான் சித்தப்பா, மழலையாக கூறினாள். அவளுக்கு முத்தம் தந்து அவளிடமும் பெற்றுக்கொண்டு குட் நைட் சொல்லி அனுப்பி வைத்தான். கை கால்களை கழுவிவிட்டு உடை மாற்றிக்கொண்டு வந்து சாப்பிட அமர்ந்தான். அவன் கண்கள் நந்துவை தேடின. அருகில் ஆதி அமர்ந்திருந்தான்.
நீயும் இன்னும் தூங்கலையா என்று கேட்டான். இதோ போக போறேன். நீங்க இப்போதான் டிஃபன் சாப்பிட்றீங்க. நான் பாலே குடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் லேட்டு சித்தப்பா என்றான். அச்சச்சோ, ஆதிக்குட்டி தான் ஃபாஸ்டா? சூப்பர்டா பையா என்றான் புன்னகையோடு. அவன் பாலை குடித்துவிட்டு டம்ளரை டேபிளில் வைத்தான். நவனிதா, டிஃபன் தோசைடா, ஊற்றி எடுத்துக்கிட்டு வரேன் இரு என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் சென்றாள் சத்யா. ஓகே அண்ணி என்று விட்டு தன் உடலை முறுக்கி கழுத்தை ஒடித்து நெட்டி முறித்தான். என்ன ஆச்சு சித்தப்பா என்று கேட்டான் ஆதி. ஒர்க் அதிகமாக இருந்ததில்ல, அதான் சித்தப்பாவுக்கு கழுத்து வலிக்குது என்றான். உங்களுக்கு கழுத்து வலி, நந்து சித்தப்பாவுக்கு தலைவலி என்றான். ஓஹோ என்று சொல்லிவிட்டு பார்வையை அவன் அறையில் பதித்தான். குட் நைட் சித்தப்பா என்றான். பதிலுக்கு புன்னகையோடு குட் நைட் சொல்லி அனுப்பி வைத்தான் நவநீதன். இரவு உணவை முடித்த பின் தன் செல்போனை எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான் நவநீதன். பிரியாவை அழைக்க அவள் அழைப்பை ஏற்று என்ன என்றாள். இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்கியா? இல்லை என்றாள் உள்ளிறங்கிய குரலில். இதோ பாரு பிரியா, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 6 வருஷமா அவர் பின்னாடி சுற்றி உன்னோட லவ்வை சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு தடவை கூட அந்த லவ்வை ரெசிப்ரிகேட் பண்ணலைன்னா அப்புறம் நாம் என்ன பண்ண முடியும்? எதுக்கும் நான் அவர்கிட்ட ஒரு தடவை பேசி பார்க்குறேன். நீ அமைதியா இரு, சும்மா அழுதுகிட்டு இருக்காத. அப்புறம் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன விஷயம்னு கேட்பாங்க. சரி என்றாள் மெல்லிய குரலில். அழைப்பை துண்டித்தவன் நேராக நந்துவின் அறைக்கு சென்றான். கதவு உள்பக்கம் தாளிடப்பட்டிருந்தது. அண்ணா அண்ணா என்று கதவை தட்டினான். ஆனால் அது திறக்கப்படவே இல்லை. நவநீதா, நந்து தலைவலின்னு சொன்னான்டா, அதான் தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாத என்றாள் சத்யா. சரி அண்ணி என்று சொல்லிவிட்டு வேகமாக தன் அறைக்குள் சென்றான். அவனுக்கு கோபமாக வந்தது. பிரியாவை விட நல்ல பெண் இவளுக்கு கிடைத்து விடுவாளா? ஒரு வார்த்தை பிடித்திருக்கிறது என்று சொல்வதில் என்ன குறைந்து விடுவார் என்று மனதிற்குள் அவனை திட்டியவன் என்ன செய்வது என்று யோசித்து கொண்டே படுத்திருந்தான். வேலை பலுவின் காரணமாக அவனை உறக்கம் சீக்கிரமாக தீண்டிவிட்டது. மறுநாள் காலையில் கொஞ்சம் தாமதமாகவே எழுந்தான் நவநீதன். முன்தினம் வேலையின் அசதி இன்னும் அவன் கண்களில் தென்பட்டது. எழுந்து வெளியில் வந்தான். சோஃபாவில் அமர்ந்திருந்த பிரியாவை கண்டு திகைத்தான். வேகமாக அவள் அருகில் சென்றவன் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு நேராக மொட்டை மாடிக்கு சென்றான். இப்போ எதுக்கடி காலையிலேயே இங்க வந்த என்றான் கோபமாக. இன்னும் எதுக்கு அவர் பின்னால சுத்திட்டு இருக்க? அவள் விழிகளில் கண்ணீர் நிற்கவா விடவா என்ற ரீதியில் இருக்க சட்டென தன்னை அமைதிப்படுத்தி கொண்டவன் எதுக்கடி இங்க வந்த என்றான். நான் என்ன பண்ணட்டும்? அம்மா பால் கொழுக்கட்டை பண்ணாங்க, கொண்டு போய் கொடுன்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொன்னா என்ன காரணம்னு கேட்பாங்க. எனக்கு இப்போ வேலையும் எதுவும் இல்லை. இருந்திருந்தாலாச்சும் வேலை இருக்குன்னு சொல்லி தப்பிச்சிருக்கலாம். இங்க வந்தா அண்ணி வடகறி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணு பிரியா, 5 நிமிஷத்துல ரெடி ஆகிடும். அம்மாவுக்கு கொடுக்குறேன், எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ண முடியும் என்றாள் மெல்லிய குரலில். அவளை தோளோடு அணைத்து கையில் அழுத்தம் தந்து சரி விடு என்றான். சிறிது நேரம் இருவரும் எதுவும் பேசவில்லை. நீ வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் உன்னை பார்த்தாரா என்று கேட்டான். இல்லை, அவர் இன்னும் ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. ஓஹோ, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரா? நேற்று நைட்டும் வெளியே வரல, தலைவலின்னு சொல்லி சீன் போட்டிருக்காரு. இப்போ காலையிலையும் வரலையா? எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பாருன்னு நானும் பார்க்குறேன். நேராக அண்ணன் கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் மணமேடையில் உட்கார வைக்க போறாரு. என்னடா இப்படி சொல்ற? அவள் கண்களில் ஏமாற்றமும் நம்பிக்கையும் போட்டி போட்டுக்கொண்டு வந்து போனது. இன்னும் எப்படிடி அவரை நம்புற என்றான் எரிச்சலாக. ரொம்ப லவ் பண்றேன்டா என்று சொல்லும் போதே அவள் குரல் உடைந்தது. அப்போது நந்துவின் பேச்சு குரல் கேட்டது. போனில் யாரிடமோ பேசிக்கொண்டே படியேறி வந்து கொண்டிருந்தான். பிரியா இறுக்கமாக நவநீதனின் சட்டையை பிடித்து கொண்டாள். அவர் வந்ததும் இங்க நின்று அவர் முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காத, முதல்ல வீட்டுக்கு கிளம்பு என்றான் அதட்டலாக. பேசிக்கொண்டே வந்த நந்து அவர்கள் இருவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவர்களுக்கு முன்பே கொஞ்சம் தள்ளி கைப்பிடி சுவரில் சாய்ந்து நின்று பேச ஆரம்பித்தான். முகம் கொள்ளா புன்னகையோடு பேசிக்கொண்டு நின்றிருந்தான். ஆமாண்டா மச்சான், நேத்து தான் அண்ணன் பொண்ணை பத்தி பேசி டிஸ்கஸ் பண்ணாங்க. அவங்க வீட்டில் இன்னும் சொல்லணும். அதுக்கப்புறம் உடனே கல்யாண சாப்பாடு தான். பத்திரிகையெல்லாம் அனுப்புவேன், கண்டிப்பா வரணும். மறுமுனை ஏதோ பேச அண்ணனுக்கும் அன்னிக்கும் ஓகேன்னா அதுதான், நான் என்ன சொல்ல போறேன், எல்லாம் அவங்க இஷ்டம்தான். புன்னகையோடு சொல்லி கொண்டிருந்தவனை பார்க்க பார்க்க நவநீதனுக்கு எரிச்சலாக வந்தது. அவனை முறைத்தவாறு பிரியாவை இழுத்துக்கொண்டு கீழே செல்ல முனைந்தான். அழைப்பை துண்டித்துவிட்டு அவன் எதிரில் வந்து நின்ற நந்து இருவரையும் ஒரு பார்வை பார்த்தான். நவநீதா, அண்ணன் எனக்கு பொண்ணு பார்த்திருக்காருடா என்றான். அவன் பதில் சொல்லாமல் செல்ல முனைய, உன் ஃப்ரெண்டு கூட நேற்று போட்டோ பார்த்தா, பொண்ணு நல்லா இருக்கான்னு அவளே சொன்னா, கேட்டுப்பாரு என்றான். அவன் கூறியதை கேட்டதும் பிரியாவின் விழிகள் நீரை திரட்ட தயாராகின.
நவநீதனின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டாள். நந்துவை முறைத்துவிட்டு சென்றான் நவநீதன். என்னடா நீ பார்க்கறியா? இந்தா என் ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் பாரு என்று அவன் நீட்ட கோபத்தில் ஃபோனை தட்டிவிட்டான் நவநீதன். சட்டென சுதாரித்து கீழே விழும் முன் பிடித்து விட்டான் நந்து. நவநீதா, என்ன பண்ற நீ என்றான் கோபமாக. பேசாத அண்ணா, நீ பேசாத. இவளுக்கு என்ன குறைச்சல்? இவளை வேண்டாம்னு சொல்லிட்டல்ல. உனக்கு வர்ற பொண்ணு எப்படி இருக்கான்னு நானும் பார்க்க தானே போறேன். வாழ்க்கை பூரா கஷ்டப்படுவ நீ. என்னோட வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீ எல்லாம் எப்பவும் நல்லாவே இருக்க மாட்ட. அவன் சொல்லி முடிக்கும் முன் அவனை பிடித்து, டேய் என்னடா பேசுற என்று அதட்டினாள் பிரியா. நீ வாயை மூடுடி, எல்லாம் உன்னாலதான். அன்னைக்கே நான் சொன்னேன், ஆசையை வளர்த்துக்காதன்னு, இவரை நம்பி இப்படி பைத்தியமா சுத்தாதன்னு. 6 வருஷம் பின்னாடியே சுத்தி என்ன கிடைச்சது உனக்கு? நான் உனக்கு இவரை விட நல்ல பையனா பார்க்கறேன்டி, நீ வா. கோபமாக அவளை திட்டியபடி இழுத்து கொண்டு செல்ல பிரியா நந்துவை ஏக்கமாக பார்த்தபடியே நவநீதனோடு சென்றாள். அவர்கள் கீழே இறங்க முனைய அங்கே நின்றிருந்தாள் நித்யா. அவளை கண்டு இருவரும் திகைத்தனர். என்ன நடக்குதுங்க என்றாள் இருவரையும் பார்த்து. அது ஒன்றும் இல்லை நீ, எப்பவும் போல ஒரு சின்ன சண்டை எங்க 2 பேருக்கும், அவ்வளவுதான் என்று விட்டு அவளை தாண்டி செல்ல முற்பட்டான் நவநீதன். டேய், நீ பேசினதையெல்லாம் நானும் கேட்டேன் என்று விட்டு நந்துவை பார்த்தாள் நித்யா. என்ன கொழுந்தனாரே, என்ன இதெல்லாம் என்றாள் கோபமாக. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.